வெல்கம் டு மேக்ஸ் போர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் நம்ம இனிஷியல் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும், ஆப்டிமல் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கிறோம். இதில் இனிஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், அதாவது NWCR மெத்தட்னு சொல்லலாம். வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், இது எப்படி சொல்லுவாங்கன்னா VAM மெத்தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஒரு சம் எடுத்து அதில் இந்த த்ரீ மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு NWCR மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் சம் எடுத்திருக்கேன் நான். NWCR மெத்தடில் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி இனிஷியல் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம்மில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, obtain an optimal basic feasible solution to the transportation problem. இதில் ஆப்டிமல் பேசிக் feasible சொல்யூஷனா இனிஷியல் சொல்யூஷன் அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வெறும் இனிஷியல் சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, இந்த சம் வந்து பேலன்ஸ்டு சம்மான்னு கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ்டு சம்னா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ABCDEF இதோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ பேலன்ஸ் ப்ராப்ளமாக இல்லைன்னா அதை நம்ம பேலன்ஸ் ப்ராப்ளம்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணலாம், பேலன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸ்டெப் 1 என்னென்னா, ஸ்டெப் 1 பேலன்ஸ் ப்ராப்ளமாக செக் பண்ணணும். இப்போ இதில் என்ன டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, 415. இப்போ அதை ஆட் பண்ணலாம். 4 + 1 + 5 is equal to சப்ளை என்ன கொடுத்துருக்காங்க, 235. ஸோ அதையும் ஆட் பண்ணலாம். 2 + 3 + 5. இப்போது இது ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 4 + 1 5, 5 + 5 10 is equal to 2 + 3 5, 5 + 5 10. ஸோ சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் பேலன்ஸ் ப்ராப்ளம். இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம். பேலன்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். ஏதாவது ஒரு காலமில் எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் இப்போ இங்கே நம்மளுக்கு 5 எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 5 ஆட் பண்ணிட்டு இந்த காலம் ஃபுல்லாக நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு இங்கே 5 வேணும்னா இங்கே எக்ஸ்ட்ரா 5 இந்த ரோலாம் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணணும் ஃபர்தராக. இது என்ன மெத்தடு, நார்த் வெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, NWCR மெத்தட், அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். நம்ம வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் தான் நம்ம சம் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். நார்த் வெஸ்ட் கார்னர்னால் என்ன, இப்போ நம்ம டைரக்ஷன் பார்க்கலாம். நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். இப்போது நார்த் வெஸ்ட் கார்னர்னால் இந்த கார்னர் தான், இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். இந்த கார்னர்லேருந்து நம்ம அலாட்மெண்ட்ஸ் இந்த கார்னர்லேருந்து பண்ணிட்டு வரணும். அதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். அதாவது இந்த கார்னர்லேருந்து நம்ம அலாட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 2. இதை ஸ்டெப் 2ல் நம்ம அலாட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறத நான் அப்படியே பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். இப்போது இதில் வந்து டிமாண்டு, இது சப்ளை கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம அந்த கார்னர்லேருந்து நம்ம அலோகேட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த கார்னர் நார்த் வெஸ்ட் கார்னர்லேருந்து அலோகேட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ இதில் டிமாண்டும் சப்ளையும் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செல். இதுதான் நார்த் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செல். அதோட டிமாண்டும் சப்ளையும் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம லீஸ்ட் காஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ லீஸ்ட் காஸ்ட்னால் எதில் வந்து நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட் இருக்குது பார்க்கணும். இங்கே 4 இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த 2 தான் நம்மளுக்கு ஸ்மால். அப்போ அந்த 2 தான் நம்ம இங்கே வந்து அலாட் பண்ணணும். இந்த கார்னரில் இங்கே 4 இருக்குது, இங்கே
2 இருக்குது. இதை நம்ம அலாட் பண்ணணும். அலாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன நம்பர் அலாட் பண்ணியிருக்கோம், இங்கே 2 தான் அலாட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 2 - 2 = 0. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 4 - 2 = 2. அப்போ இங்கே நம்மளுக்கு 2ஆக சேஞ்ச் ஆகிடுது, இங்கே என்னவாயிடுச்சு 0 ஆயிடுச்சு. இப்போ இது 0 ஆகிடுச்சுன்றப்போ நம்ம இந்த ரோவை என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் இங்கே நம்மளுக்கு 0 இருந்துச்சுன்னா இந்த காலமை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 2 1 3 3 4 6 இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இதையே நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இதில் இருக்க ரிமைனிங்கில் எது நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர், இந்த 2 தான் நார்த் வெஸ்ட் கார்னர். இப்போ அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் டிமாண்டு சப்ளை அப்சர்வ் பண்ணால் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதில் எது நம்மளுக்கு ஸ்மால், 2 தான் நம்மளுக்கு ஸ்மால். அப்போ 2 ஸ்மால்னால் அந்த 2 தான் நம்ம இங்கே கொண்டு போய் என்ன அலாட் பண்ணணும், இந்த செல்லில் அலாட் பண்ண போகிறோம். இப்போ இந்த செல்லை அலாட் பண்ணியாச்சு. 2 அலாட் பண்ணதுனால அந்த 2 என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. இப்போ 2லேருந்து நம்ம 2வை நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம், அதே 2வை சப்ராக்ட் பண்ணோம். 3 - 2 = 1. இப்போ நம்மளுக்கு எந்த செல் வந்து 0வாக இருக்குது, எந்த ரோ இல்லாட்டி எந்த கார்னர் வந்து காலம் வந்து 0வாக இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த காலம் தான் நம்மளுக்கு 0வாக இருக்குது. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் அந்த காலமை நம்ம என்ன பண்ணலான்னா கட் பண்ணிக்கலாம். இந்த 0வாக இருக்க இப்போ ரோவில் 0 இருந்தால் ரோ கட் பண்ணியிருக்கோம், காலமில் நமக்கு 0 வந்திருக்கிறதுனால காலம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இது மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ இந்த ரிமைனிங்கில் நம்ம டிமாண்டும் சப்ளையும் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ டிமாண்ட் சப்ளை அப்சர்வ் பண்ணும்போது எங்கே நம்மளுக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒரு 1 எடுத்துக்கலாம். இப்போ நான் சப்போஸ் நான் இந்த 1 எடுத்திருக்கேன்னா நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 எடுத்திருக்கேன். இப்போ இந்த செல்லு தான் நம்மளுக்கு நார்த் வெஸ்ட் செல். இந்த 1 நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அலாட் பண்ணலாம். இப்போ இந்த 1 இங்கே நான் அலாட் பண்ணும்போது அந்த 1ஆல் நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 1 ஆல்ரெடி 1 இருக்குது. 1 - 1 = 0. இங்கே 1 இருக்குது. ஸோ 1 - 1 = 0. அப்போ இதுவும் நம்மளுக்கு 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு. அப்போ 0 ஆகிடுச்சுன்னா ரெண்டையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம், இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது. ஏதாவது ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 நம்ம இங்கே எடுத்தோன்னா அந்த 5வை இந்த செல்லில் கார்னரில் அலாட் பண்ணிக்கலாம். ஸோ 5 - 5 இங்கே 5 அலாட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 5வை சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 5வை சப்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 0ல் எண்ட் ஆகணும். இல்லைன்னா நம்ம ப்ராப்ளமில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் மீனிங். ஸோ இங்கே நம்மளுக்கு 0 வந்திருக்கு, இங்கேயும் நம்மளுக்கு 0 வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு எத்தனை செல் அலாட் ஆகிருக்கு, 1 2 3 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட டீஜெனரசி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டீஜெனரசினா ஸ்டெப் 3 இதோட டீஜெனரசி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டீஜெனரசினா இப்போ நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ் எவ்வளோ, 1 2 3 4. So number of allotted is equal to 4. Number of allotted 4. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3. இந்த ஃபார்முலாவை நம்ம செக் பண்ணணும். m + n - 1 இந்த ஃபார்முலா நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் இது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்னால m = 3 n = 3. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 3 - 1 = 5. 6 - 1 = 5. ஸோ நம்பர் ஆஃப் அலாட்டட் செல்ஸ் 4. இந்த ஃபார்முலா டீஜெனரசி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா m + n - 1 = 5. இது ரெண்டும் நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஈக்குவலாக இல்லை. அதாவது நம்பர் ஆஃப் allotted is not equal to m + n - 1. ஈக்குவலாக இருந்ததுன்னா சம் முடிச்சுக்கலாம். இது ஈக்குவலாக இல்லைன்றப்போ நம்ம நம்பர் ஆஃப் allotted செல்ஸில் ஒரு எப்சலான் போட்டு நம்ம டேபிளை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன அலாட்டட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன அலாட்டட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம்.
இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க அலாட்மெண்ட்டு. இந்த அலாட்மெண்ட்டில் இது 4 அலாட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே 5 வேணும். m+m-1 வேல்யூ 5 இருக்குது. அப்போ நம்ம 5 அலாட்மெண்ட்ஸ் நம்ம போடணும். இதுலேயே நம்ம லீஸ்ட்டாக ஏதாவது ஒரு செல் எடுத்துகிட்டு அதுக்கு எப்சிலான்னு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 5 அலாட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. இது மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இனிஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச செல்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 2 7. ஸோ 2 into 7 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த எப்சிலான் அப்படியே விட்டுடலாம். இது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 into 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் 1 into 1 ப்ளஸ் 5 into 6. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 14 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 into 1 1 ப்ளஸ் 5 into 6 30. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 14 ப்ளஸ் 4 18 18 plus 1 19 19 plus 30 49. So rupees 49 is the least cost. Question: obtain the initial solution for the following problem. இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா இனிஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டெஸ்டினேஷன், சோர்சஸ் ABC அண்ட் சோர்சஸ் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இனிஷியல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டு ப்ராப்ளமாக ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்யூஷனே நம்ம ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இனிஷியல் சொல்யூஷன் ஆர் ஃபீஸபிள் சொல்யூஷன் எது வந்தாலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான். ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷனே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் இந்த டிமாண்டோட டோட்டல் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இது 3யுமே நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 34 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 4 நம்மளுக்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 34 கிடைக்கும். அதாவது டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே என்ன கிடச்சிருக்கு, சொல்யூஷன் நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் டோட்டல் டிமாண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 34 கிடைக்குது. அதே மாதிரி டோட்டல் சப்ளை அதுவும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குது 34. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை. நம்மளுக்கு டோட்டல் டிமாண்டும் அண்ட் டோட்டல் சப்ளையும் ஈக்குவல், ரெண்டுமே வந்து 34. அப்படி இருந்ததுன்னா therefore given problem is balanced. சப்போஸ் டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இல்லைன்னா இட் இஸ் அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம். அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னா நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இங்கே நம்மளுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆர் இனிஷியல் சொல்யூஷன் எது வேணால் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹென்ஸ் there exists a feasible சொல்யூஷன். ஃபஸ்ட் நம்ம சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சம்க்கு நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு அலாட்மெண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இது வந்து கிவன் கொடுத்துருக்க ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கேன். இதில் மெத்தட் என்ன, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இப்போது நார்த் சைடில் நார்த் வெஸ்ட்டில் தான் நம்ம வந்து அலாட் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குது, நம்மளுக்கு 4 rows அண்ட் 3 columns இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு செல் நார்த் வெஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு செல் என்ன, நார்த் சைடில் இருக்க நார்த் அண்ட் வெஸ்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட் செல் இதுதான். ஸோ இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு அலாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அலாட் பண்ணும்போது அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். சப்ளை இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, இங்கே டிமாண்ட் வந்து 7 இருக்குது. இதில் எது நமக்கு ஸ்மாலாக இருக்கோ அதை தான் இந்த செல்லில் நம்ம அலாட் பண்ண போகிறோம். இங்கே 5 தான் நமக்கு ஸ்மால். அப்போது 5
இங்கே நான் 5 அலாட் பண்ணுறேன். ஸோ அலாட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பென்சிலில் போடுறேன். ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே நம்ம என்ன அலாட் பண்ணமோ அதை வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே 5 அலாட் பண்ணியிருக்கேன். இந்த 5 சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும்? 0. ஸோ இப்போ இங்கே நியூ ஆன்சர் வந்து 0. அதே மாதிரி இங்கே டிமாண்டில் 7 - 5 நம்மளுக்கு என்ன வரும்னா 2 வந்துடும். 2. ஸோ இங்கே நியூ டிமாண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எந்த ரோ அந்த எந்த காலமில் 0 வந்திருக்குன்னு செக் பண்ணணும். 0 வந்துச்சுன்னா அந்த ரோவோ அந்த காலமை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இங்கே நமக்கு சப்ளையில் நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது ரிமைனிங் நம்மளுக்கு இந்த 9 நம்பர்ஸ் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு காலமில் இருக்க ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு நார்த் வெஸ்ட்டில் இருக்க செல். ஸோ இதில் டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம செக் பண்ணுறோம். இங்கே டிமாண்ட் நம்மளுக்கு 2 இருக்குது, இங்கே சப்ளை நம்மளுக்கு 8 இருக்குது. இதில் ஸ்மால் என்ன நம்மளுக்கு 2 தான் ஸ்மால். ஸோ அந்த 2வை நான் இங்கே கொண்டு போய் அலாட் பண்ணுறேன். அலாட் பண்ணும்போது அலாட் பண்ணது உடனே நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 2 - 2 நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். 8 - 2 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 6 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இங்கே 0 வந்துருச்சு. இந்த காலம் நம்மளுக்கு 0 ஆனதுனால நான் இதை கட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இருக்கிறதுல நார்த் வெஸ்ட் கார்னர் இது தான். இதில் இங்கே 9 இருக்குது, இங்கே சப்ளையில் 6 இருக்குது. அப்போது 6 தான் ஸ்மால். அப்போ 6ஐ இங்கே நம்ம அலாட் பண்ணிக்கலாம். இப்போ 6 - 6 நம்மளுக்கு எங்கே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதே மாதிரி 9 - 6 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 3 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எங்கே 0 கிடச்சிருக்கு? இந்த ரோவில் தான் 0 கிடச்சிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரோவை கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இருக்கிறது பேலன்ஸ் இது மட்டும் தான். இதில் நார்த் வெஸ்ட் இப்போ என்னது? இது தான் நார்த் வெஸ்ட் கார்னர் இது தான். ஸோ இந்த செல்லுக்கு நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் செக் பண்ணும்போது டிமாண்ட் எனக்கு 3 ஸ்மாலாக இருக்குது. ஸோ இந்த 3ஐ கொண்டு போய் இங்கே அலாட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 - 3 நமக்கு நியூ என்ன ஆகும்? 0 ஆகிடும். 7 - 3 நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 4 ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு 0 கிடச்சதுனால இந்த காலமை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் எனக்கு இருக்கிறது இந்த 2 செல் தான். இந்த 2 செல்லில் நார்த் வெஸ்ட் செல் இது தான். இதில் நம்மளுக்கு எது ஸ்மாலாக இருக்குது டிமாண்ட் அண்ட் சப்ளை செக் பண்ணும்போது இந்த சப்ளை 4 தான் நமக்கு ஸ்மால் நம்பர். ஸோ அந்த ஸ்மால் நம்பரை நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அலாட் பண்ணுறேன். ஸோ 4 - 4 நம்மளுக்கு நியூ நம்பர் 0 ஆகிடும். இங்கே 18 - 4 நம்மளுக்கு என்ன ஆகும்னா 14 ஆகிடும். இப்போ நமக்கு 0 இங்கே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரோவை கட் பண்ணி விட்டுறேன். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு செல் தான் வரும். அந்த செல்லுக்கு நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டையும் நம்ம செக் பண்ணும்போது இங்கேயும் 14 இருக்குது, இங்கேயும் 14 இருக்குது. நம்மளுக்கு இது மாதிரி கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வந்தால் தான் நம்ம போட்டுக்க அலாட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட். சப்போஸ் இங்கே 14 இருக்குது, இங்கே வேறு நம்பர் இருக்குது, வேறு நம்பர் இருக்குன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு 14 வந்திருக்கு, இங்கேயும் எனக்கு 14 வந்திருக்கு. அப்போ நான் கரெக்டாக அலாட் பண்ணியிருக்கேன். என்னோடய சம்மம் எனக்கு கரெக்டு. அப்போது 14 தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. அதையே நான் இங்கே வந்து அலாட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 14 - 14 0 ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கேயும் 14 - 14 நம்மளுக்கு 0 ஆகிடும். இப்போ எல்லாமே நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எத்தனை செட்டில் நம்மளுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம எத்தனை செல் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 செல்லில் அலாட் பண்ணியிருக்கோம். அதாவது சோர்ஸ் 1லேருந்து டெஸ்டினேஷன் A, 2லேருந்து டெஸ்டினேஷன் A அண்ட் 2லேருந்து டெஸ்டினேஷன் B, 3லேருந்து டெஸ்டினேஷன் B, நெக்ஸ்ட்டு 3லேருந்து டெஸ்டினேஷன் C அண்ட் 4லேருந்து டெஸ்டினேஷன் C. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இப்போ நான் என்ன சொன்னனோ அதுதான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். அதை ஃபஸ்ட் நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் நமக்கு என்ன கிடச்சிது? எந்தெந்த செல்லை நம்ம அலாட் பண்ணியிருக்கோம்? 1லேருந்து சோர்ஸ் 1லேருந்து கேபிட்டல் A டெஸ்டினேஷன் A அண்ட் தென் செகண்டு 2லேருந்து A, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2லேருந்து B அண்ட் 3லேருந்து B. ஸோ அப்போ என்ன வரும்? 2 to B அண்ட் 3 to B. அதே மாதிரி 4லேருந்து C அண்ட் 3லேருந்தும் C இருக்குது.
3லேருந்தும் சி. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை அலாட் பண்ணிக்கோம் 1 2 3 4 5 6 இந்த செல்ஸ் தான் நான் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போடுறோம். டோட்டல் காஸ்ட். ஸோ இது ஈஸி. டோட்டல் காஸ்ட்டு அந்த செல்லை நம்ம என்ன அலாட் பண்ணியிருக்கோமோ அதையும் அந்த செல்லோட நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குது அலாட் பண்ணியிருக்கோம், இங்கே 2 இருக்குது. ஸோ 5 × 2 10. அதே மாதிரி 3 × 2 × 3 6. அதேமாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். இப்போ நம்ம என்னெல்லாம் ஒரு ஆன்சர் 5 × 2, செகண்ட் ஒனில் 2 × 3, third one 6 × 3, fourth one 3 × 4 plus next இங்கே என்ன பண்ணியிருக்கோம் 4 × 7 14 × 2. ஸோ 4 × 7 plus 14 × 2. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 10 plus 6 plus 18 plus 12 plus 28 plus 28. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 102. இது எல்லாமே காஸ்ட்டு. ஸோ ₹102. ஸோ இதுதான் இனிஷியல் சொல்யூஷன். டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 102. நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் உள்ள இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி நம்ம போடும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ₹102. இதுதான் ஆன்சர். அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர் உள்ள அந்த அலாட்மெண்ட்ஸ் தான் எல்லா 3 மெத்தட்ஸ்லையுமே அலாட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது தான் வேரி ஆகும். நார்த் வெஸ்ட் கார்னர் உள்ள நம்ம அலாட்மெண்ட் எங்கே பண்ணணும் சின்ன நம்பரை கொண்டு போய் இந்த நார்த் வெஸ்ட்டில் கொண்டு போய் பண்ணணும். அந்த செல்லில் கொண்டு போய் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டே வரோம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான மெத்தட் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். டிட்டர்மைன் அண்ட் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எல்லாமே சேம் தான். டு த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். சம் கொடுத்துருக்காங்க. ஆரிஜின், டெஸ்டினேஷன், அவைலபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளைனும் கொடுப்பாங்க சில டைமில். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம்க்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எடுத்தோடனே நம்ம சம் ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆன்சர் வருமானு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த அவைலபிலிட்டி அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 35 கிடைக்குது. அதே மாதிரி அவைலபிலிட்டி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 35 கிடைக்குது. ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் சம்முக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் அவைலபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 35. அதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன வருது டோட்டல் ரெக்குவயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 35. ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டு ப்ராப்ளம். சப்போஸ் ரெண்டு ஈக்குவலாக இல்லைனா இது அன்பேலன்ஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு இனிஷியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஹென்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் a feasible solution. இனிஷியல் சொல்யூஷன்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இருக்குது நமக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த சொல்யூஷன் என்ன நம்ம இப்போ நம்ம அலாட்மெண்ட்ஸ் போட்டு நம்ம என்ன ஆன்சர் வருது நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எப்படி செல்லில் அலாட்மெண்ட்ஸ் போடலான்னு பார்க்கலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ன்றனால நார்த் வெஸ்ட் கார்னரில் தான் அலாட்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது நம்மளுக்கு 3 rows and 4 columns இருக்குது. இதில் எந்த செல் வந்து ஃபஸ்ட்டு செல் நார்த் வெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த செல்லு தான். மேலே நார்த்தில் இருக்க வெஸ்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு செல் இது தான். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அலாட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி அண்ட் ரெக்கமெண்ட் செக் பண்ணணும். அவைலபிலிட்டி என்ன இருக்குது நம்மளுக்கு 14 இருக்குது. இங்கே ரெக்கமெண்ட் 6 இருக்குது. எது நம்மளுக்கு சின்னதாக இருக்கோ ஸ்மாலாக இருக்கோ அதை தான் நம்ம இந்த செல்லில் நம்ம அலாட் பண்ணணும். இங்கே ரெக்கமெண்ட் 6 இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அலாட் பண்ணிவிட்டு என்ன நம்ம இங்கே அலாட் பண்ணமோ அதால் அந்த நம்பரால் அவைலபிலிட்டி அண்டு ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போது இங்கே 6ஆல் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு நியூ நம்பர் என்ன வரும் 0. அதே மாதிரி 14 நம்ம 6ஆல் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8 வரும்.
இப்போ நம்மளுக்கு எங்கே 0 வந்திருக்கோ ஆன்சர் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த காலமை நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ இந்த காலமை நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுத்தது பேலன்ஸ். இதில் எது நம்மளுக்கு நார்த் வெஸ்ட்டு கார்னர் செல் கண்டுபிடிக்கணும். இதுதான் நார்த் வெஸ்ட்டு கார்னர் செல். இதோட ரெக்கமெண்ட் அண்டு அவைலபிலிட்டி பார்க்கும்போது இங்கே 10 இருக்குது. இங்கே நியூவாக என்ன இருக்கும் அதை தான் எடுத்துக்கணும். 8 இருக்குது. ஸோ இந்த 8 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அலாட் பண்ண போகிறோம். அப்போது 8 இங்கே அலாட் பண்ணோன்னா இங்கே 8 - 8 நம்மளுக்கு என்ன வரும், நியூ நம்பர் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 10 - 8 நம்மளுக்கு என்ன வரும்னா 2 ஆகிடும். ஸோ இங்கே நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் நம்மளுக்கு இதுதான் இருக்குது. இதில் எது நார்த் வெஸ்ட் கார்னர், இதுதான் நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னருக்கு இங்கே அவைலபிலிட்டி 16, இங்கே ரெக்கமெண்ட் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ 2 இங்கே 16, இதில் ஸ்மால் நம்பர் வந்து 2. ஸோ இங்கே 2 நம்ம என்ன பண்ணலான்னா அலாட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நம்ம அலாட் பண்ண பிறகு இந்த 2 - 2 இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதேமாதிரி 16 - 2 இது என்ன ஆகிடும்னா 14 ஆகிடும். நம்மளுக்கு இந்த இந்த ரோவில் நமக்கு 0, சரி இந்த காலம் நமக்கு 0 அடைச்சதுனால இந்த காலமை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேலன்ஸ் நம்மளுக்கு இது இருக்குது. இந்த 4 செல்ஸ் இருக்குது. இதில் நார்த் வெஸ்ட்டு கார்னர் செல் இந்த 2 தான். இப்போது இங்கே அவைலபிலிட்டி அண்டு ரெக்கமெண்ட் செக் பண்ணும்போது இங்கே 15 and 14 இருக்குது. இதில் ஸ்மால் வந்து 14. அப்போ இங்கே 14 வந்துடும். 14 - 14 0. 15 - 14 வந்து இங்கே 1, பேலன்ஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே 0 வந்ததுனால நான் இந்த ரோவை கட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் எனக்கு இந்த இந்த 2 செல்ஸ் இருக்குது. இந்த 2 செல்ஸில் நார்த் வெஸ்ட் செல் வந்து இதுதான். இப்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இதில் ஸ்மால் நம்பரு 1. ஸோ 1 இங்கே நான் அலாட் பண்ணிட்டேன்னா 1 - 1 0 ஆகிடுது. 5 - 1 எனக்கு என்ன ஆகிடுதுன்னா 4 ஆகிடுது. இப்போது 0 வந்ததுனால இந்த செல்லை நான் கட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 2 இருக்குது. இந்த 2க்கு ரெக்கமெண்ட் அண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறோம். இங்கே 4 இருக்குது, 4 இருக்குது. ரெண்டும் சேமாக தான் வரணும். சேமாக வந்தால் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் அலாட் பண்ண எல்லாமே கரெக்ட். சப்போஸ் இது 2 டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், மறுபடியும் நம்ம செக் பண்ணணும். இது 2 நமக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 ஆகிடும். ஸோ 4 - 4 இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு. நம்ம எல்லாமே அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் நம்மளுக்கு எப்படி வரும்னா ஆரிஜின் O1 எந்த செல் நம்மளுக்கு அலாட் ஆகிருக்கு, O1 to D1, O1 to D2, O2 to D2, O2 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D3, O3 to D4. இதெல்லாம் நமக்கு அலாட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல் எப்படி கிடச்சிது, O1 to D1, நெக்ஸ்ட்டு O1 to D2, நெக்ஸ்ட்டு O2 to D2, நெக்ஸ்ட்டு O2 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D3, நெக்ஸ்ட்டு O3 to D4. ஸோ இந்த செல்லில் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் நம்ம என்ன அலாட் பண்ணியிருக்கோம், எந்த செல் அலாட் பண்ணியிருக்கோம், அந்த நம்பரும் என்ன நம்பர் நம்ம அலாட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பார்க்கணும். அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை நம்ம அலாட் பண்ண நம்பர் and then இங்கே இருக்க நம்பர் 6 into 6 plus 8 into 4 plus 2 into 9 plus 14 into 2 plus 1 into 6 plus 4 into 2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 36 plus 32 plus 18 ப்ளஸ் இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது 28 + 6 + 8. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணும்போது ₹128. ஸோ காஸ்ட் பண்ணும்போது நம்ம யூனிட் வந்து ருப்பீஸ் வந்துடும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் அதாவது இனிஷியல் சொல்யூஷன் ₹128 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.